ரொம்ப மைண்டு ரொம்பவே அப்செட்டா இருந்துச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வெளிய உட்காந்துட்டு இருக்கும்போது தான், சரி கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு நடந்துட்டுருந்தேன். அப்பதான் பார்த்தா செடியில வந்து ஒவ்வொரு பூவா அழகழகா பூத்து இருந்துச்சு. எனக்கா அப்படி பூக்குதான்னு எனக்கே இன்னும் தெரியல. ஆனா தண்ணி வந்து அதிகமா நான் இதுக்கு ஊத்துறதும் இல்ல. பூ வந்து ஏன் இவ்வளோ பூ பூத்துட்ருக்குது, வெயில் அடிக்குது, ஆனா செடி வந்து சரி காஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா, இது என்னடானோ இப்போ தான் பூவே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகழகா பூ பூக்குதுன்னு. இதை விட காலையில் பார்க்கும்போது இன்னுமே அழகா பூத்துருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை நம்ம தலையில் வைக்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் செடியில் பார்க்கும்போது அழகா இருக்குது அப்படின்னு விட்டுறது. என்ன பண்ணுறது? எல்லாம் வாழ்க்கை இப்படித்தான் ஒவ்வொரு டைம் மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு விட்டுருவேன். காலையில தான் பாரிஜாதம் பூ வந்து 2 பூ வெடிச்சிருந்தது. நான் பறிச்சேன். ஸோ எப்பவும் மொக்கு இருக்காதுன்னு பார்த்தா, ஆனா மொக்கு வந்து அங்கங்க இருக்கு. 2 செடி வச்சிருக்கேன். 2 செடியிலயுமே மொக்கு நல்லாவே குரோத் இருக்கு. ஆனா எதுவுமே அதிகமா போடுறதே கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ லாங்கா வளர்ந்து பூ குடுக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தான் தேவலோக மலர்ன்னு சொல்லுவாங்க போல. எந்த ஃபெர்டிலைசரும் இதுக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது எதுக்குமே போடுறதில்ல. என்னோட மைண்டு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது இந்த செடியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த மைண்டு வந்து அந்த டைம் எனக்கு அந்த கஷ்டம் எல்லாமே ஓடி போயிரும். 1000 கவலை இருந்தாலும், எனக்கு அந்த செடி பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியா இருக்கும். இப்போ தான் எல்லாமே வந்து ஒவ்வொரு செடியா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளிய பப்பாளி மரம் வச்சிருக்கோம். அந்த பப்பாளி மரத்துல நேத்து தண்ணி ஊத்தும்போது ஒரு பச்சை பாம்பு. நான் காய் வந்து பழுத்துருச்சான்னு சொல்லி தான் பார்க்க போனேன். ஆனா அது பாம்பு கையில விழுந்துருச்சு. நான் அவ்வளோ பயம். ஐயோ! இதுக்கு மேல நான் அது போமாட்டேன்னு அத விட்டு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்துட்டுருக்கேன். கரெக்ட்டா எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாரு. நீங்களே பாருங்க, எங்க வீட்டுக்காரர் என்னென்ன பண்றாருன்னு. ரொம்ப லேட் ஆகும். வீட்டுக்குள்ள சரி வந்துட்டோமே, சீக்கிரம் உள்ள போலாம் அப்படின்னாலும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப பொறுமையா வருவாங்க. ஹேர் ஸ்டைல் வேற புதுசா மாத்திட்டு வந்துருக்கிறாரு. ஆனா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பாருங்களேன் நீங்களே. இதுவே நம்ம மட்டும் வெளிய இல்ல அப்படின்னா, இதுவே டக்குன்னு உள்ள வந்திருப்பாரு. எதுவுமே பண்ண மாட்டாரு. நம்ம இருக்கிறதுனால அவ்வளோ எல்லாம் சுத்தமா பண்றாராம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.